வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா நான் வந்து ஹனி கேக் தான் சேர்ப்பேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வந்து நாம் எந்த கப் எடுக்கிறோமோ அதே கப்பில் வந்து எல்லாம் எடுத்துக்கணும். இதில் வந்து 1.5 கப் வந்து நான் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை வேணால் எடுத்துக்கலாம். 2 கப்ஸ் வந்து பொடிச்ச சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1.5 கப் வந்து மில்க் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டர் கூட எடுத்துக்கலாம். இது வந்து 1 கப்பு, இது வந்து 120 ml வரும். அதுக்கப்புறமா வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஹனி எடுத்திருக்கேன். ஹனி வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஜாம், மிக்சட் ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு லெமன் சாறு வந்து பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம மில்கில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கர்ட் வேணால் கூட எடுத்துக்கலாம், 1 கப் எடுத்துக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச வெதுவெதுப்பான மில்க்கு. பாருங்கள், லெமன் விட்டோம்னா பாருங்கள் அப்படியே மாறுது, பட்டர் மில்க் மாதிரி மாறிடும். இப்போ வந்து இந்த நம்ம வந்து லெமன் சேர்த்து வச்சுமே இந்த மில்க்கை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. 1 கப் ஆயிலையும் சேர்த்துக்கலாம். மில்க்கு, ஆயிலு, அதுக்கப்புறம் வந்து சுகரையும் வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து மைதா மாவும் கலந்து எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சுக்கலாம். இதில் வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூனு, பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 ஸ்பூனு. சேர்த்துட்டு இந்த பக்கம் பண்ணக்கூடாது, அப்போ தான் வந்து கேக் நல்லா வரும். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்லை வேறு எசன்ஸ் வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். கெட்டியாக இருந்தால் நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டிங் ஃபோல்ட் மெத்தட். இது மாதிரி ஒரு பவுலோ இல்லை வந்து பிளேட்டோ எடுத்துக்கோங்க. நான் வந்து அவனில் தான் வைக்க போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் பட்டர் வந்து ஸ்மெல் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பேக்கிங் பேப்பர் தான் வைக்க போகிறேன். இதில் வந்து லைட்டாக வந்து பட்டர் வந்து தடவி எடுத்துக்கலாம். இப்போது இதில் தான் நான் வந்து வைக்க போகிறேன். அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 20 பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து விழணும். அது அப்போ தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நான் வந்து அவனில் தான் வைக்க போகிறேன். நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். அவன் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஒரு ஆஃப் இல்லை வந்து 3/4 பிளேட் தான் வந்து நாம் ஊற்றணும். ஏன்னா வந்து பொங்கி வரும். இது கரெக்டாக இருக்குது. நீங்கள் பேனில் கூட வைக்கலாம், குக்கரில் வைக்கலாம். டேப் பண்ணிக்கோங்க. நான் வந்து அவனில் வச்சிடுறேன். ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் ஆகும். ஒரு அவன் பொறுத்து இருக்குது. ஒரு 40 மினிட்ஸ் வச்சு 3 ஸ்பூன் வந்து சுகரு, 3 ஸ்பூன் வந்து ஹனி, அப்புறம் கொஞ்சமாக வாட்டர், ஒரு 1/4 கப்பு வந்து வாட்டர். சுகர் வந்து கரையட்டும். சுகர் வந்து கரைஞ்சிச்சு. நாம் வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து மிக்சட் ஃப்ரூட் ஜாம் மெல்ட் ஆயிடுச்சு. ஃபோர்க் இருந்தால் இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. டூத்பிக் இருந்தாலும் அதில் நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஹனியும் சுகரும் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். சூப்பராக சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிடலாம். இந்த
ஹனி சுகர் சிரப் இருக்குல்ல, இதை வந்து நம்ம மேலே வந்து இந்த மாதிரி இந்த லிக்விட் பண்ண ஜாமை வந்து நம்ம கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் மேலே வந்து தூவி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க, பொடிச்ச சுகர் இருக்குது பார்த்திங்களா, அது கூட நம்ம மேலே தூவி விட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹனி கேக் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சூப்பராக அருமையாக ஹனி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thanks for watching.